ஜாவா இன்டர்வியூ கான்செப்ட்ஸ் தேர்ட் டே சீரிஸில் ஃபர்ஸ்ட் டே இன்டர்வியூவில் ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டின் ஸ்டாக் வர்சஸ் ஹீப் டிஃப்ரென்ஸ். ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஜேவிஎம்க்கு ஓஎஸ் மெமரி அலோகேட் பண்ணும். இந்த ஜேவிஎம் மெமரியை ரெண்டு மெயின் ஏரியாஸை டிவைட் பண்ணும். ஒன்று ஸ்டாக்கு, இன்னொன்று ஹீப். ஸோ ஒவ்வொரு வாட்டி ஒரு மெத்தட் கால் பண்ணும்போது ஒரு புது ஸ்டாக் ஃப்ரேம் கிரியேட் ஆகும். இந்த ஸ்டாக் ஃப்ரேமில் அந்த மெத்தடோட லோக்கல் வேரியபிள்ஸ், ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். அந்த மெத்தட் முடிஞ்ச உடனே அந்த மெமரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வேனிஷ் ஆகிடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வேனிஷ் ஆகிறதுனால இதுக்கு வந்து ஷார்ட் லைஃப் தான் இருக்குது. நம்ம கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸ் எல்லாமே ஹீப்பில் தான் ஸ்டோர் ஆகும். ஹீப்பை நம்ம ஷேர்டு மெமரின்னு சொல்கிறோம். ஏன்னா உங்கள் கோடில் எந்த மெத்தட் வேணாலும் இதை ஆக்சஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதும் ஹீப்பில் இருக்கிற டேட்டாஸ் எதுவுமே டெலிட் ஆகாது. அது மெமரியிலே தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை 2-3 வேரியபிள்ஸ் பாயிண்ட் பண்ணலாம் தானே. தென் ஒரு மெத்தட் முடியும் போது அந்த மெத்தடோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான் போகும். ஆனால் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். எப்போ வரைக்கும்னா எந்த வேரியபிளுமே அந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணாத வரைக்கும். அப்போ தான் நம்ம கார்பேஜ் கலெக்டர் வந்து வேலை செய்யும். ஸோ இந்த கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணுன்னா, இது வந்து அன்யூஸ்டான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டாக் வந்து டெம்பரரி, வேற ஹீப் வந்து பெர்மனெண்ட் அன்டில் இட் இஸ் க்ளீன்.